எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம அந்த ஜிப்பை போட்டுட்டு திருப்பி அந்த ஜிப்பை நம்ம வெளியில எடுக்கணும்னா முடியாது. அதனால ஒரு கவனமா இருங்க. அவனுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, கொரோனா நமக்கு அதுக்குள்ள ஆயத்தத்தை எல்லாம் பண்ணிட்டான். நமக்கு காய்ச்சல்னா எங்க அந்த நாக்கு கடியில வச்சு செக் பண்ணுவாங்க, அப்படித்தானே? இல்லைன்னா கமுக்கூட்டுல வச்சு காய்ச்சல் செக் பண்ணுவாங்க. ஆனா கொரோனா வந்தப்ப நமக்கு எங்க செக் பண்ணாங்க? வலது கையிலயும் நெற்றிலையும் நமக்கு காய்ச்சலுக்கு செக் பண்ணாங்க. இதெல்லாமே அவங்க போட்ட திட்டத்துல ஒன்று. அதனால நம்ம இனி ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்றாங்க. ஜெகன் பாஸ்டருடைய மெசேஜ் நீங்க போய் கேளுங்க, அதுல எல்லாமே அவர் சொல்வாரு. இனி அடுத்தது ஒரு கொள்ளை நோய் வரது, 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது. இதுல அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டே தீருவான். அந்தி கிறிஸ்து வருவான். அவனுடைய காலத்துல நம்ம ரொம்ப அது ஒரு உபத்திரத்தின் காலம். நம்ம ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து அவர் வருகையில நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம அந்தி கிறிஸ்து காலத்துல கடந்து சித்திரவதை அனுபவிப்போம். அதுக்கப்புறம் இரத்த சாட்சியா மறிக்கிறவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும்.